இந்த மாசம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா? ஆசையோடு கேட்டான் மகன் அமுதன். அப்பா அழைக்க போகாவிட்டாலும் உங்க பெரியப்பா தாத்தாவை இங்கே கொண்டு வந்து விட்டுவாருப்பா. கவலைப்படாதே. குதர்க்கமாய் பதில் சொன்னாள் உஷா, என் மனைவி. அப்போது என் அலைபேசி ஒலித்தது. எடுங்க, உங்க அண்ணனாய்த்தான் இருக்கும். உஷாவின் யூகம் சரிதான். அண்ணன் தான் அழைத்தார். வணக்கம்னே. கோபுதான் பேசுறேன், சொல்லுங்க என்றேன். என்னடா, அப்பாவை அழைச்சிட்டு போகலையா? அண்ணன் கேட்டார். அவரை சொல்லியும் குற்றமில்லை. அண்ணி தொந்தரவு செய்திருப்பாள். கொஞ்சம் வேலையா போச்சுடுனே. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். இணைப்பை துண்டித்தேன். புறப்பட ஆயத்தமானேன். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் அமுதன். என்னடா சந்தேகம்? தாத்தாவுக்கு நீ பெரியப்பா 2 பிள்ளைகள்னு தாத்தாவை மாறி மாறி வச்சுக்கிறீங்க. உனக்கு நான் ஒரே பிள்ளை. உனக்கு வயசாயிட்டா 1 மாதம் நான் வச்சுக்குவேன். அடுத்த மாதம் நீ எங்கே போவ? என்னை யாரோ பிடரியில் ஓங்கி அறைந்தது போல் இருந்தது.